ஏழை மாணவியருக்காக ஒரு எலிமெண்டரி ஸ்கூலும் கட்டி கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் மாணவிகளுக்காகவே இந்த உயர்நிலைப் பள்ளியை கட்டி கொடுத்து இந்த துவக்க விழாவை நடத்தி தர அவரே முன் வந்திருக்கிறார். இதே போல எத்தனையோ நல்ல காரியங்களை செய்து கொடுக்கும் ஸ்ரீமான் செல்வநாயகம் அவர்களுக்கு ஆண்டவன் நீண்ட ஆயுளை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து ஸ்ரீமான் செல்வநாயகம் அவர்களே பேசுவார்கள். மகாஜனங்களே, தாய்மார்களே, இப்போது நடைபெற்ற பாஞ்சாலின் சபதம் என்ற நாட்டிய நாடகத்தை பார்த்து நாம ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த நாட்டிய நாடகம் ஆண்களுக்கு ஒரு நல்ல படிப்பினை. தாய்க்குலத்தை யாரும் சாதாரணமாக நினைக்க கூடாது. இந்த நாட்டிய நாடகத்துல பாடின குழந்தை சிவகாமிக்கும் மற்ற நடிச்சவங்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஜில்லா கலெக்டர் அவர்கள் என்ன ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிட்டாங்க. அப்படி நான் என்ன பிரமாதமான காரியத்தை செஞ்சுட்டேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரே ஒரு லட்சியம் தான். இந்த நாட்டில் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே இருக்கக்கூடாது. பசி பட்டினிங்கிற குரலே கேட்கக்கூடாது. எல்லோரும் சுபீட்சமா வாழணும். அதுக்காக ஏழை மக்களுக்காகவே ஆண்டவன் எனக்கு கொடுத்த செல்வத்தை எல்லாம் நான் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கேன். வள்ளிமுத்து, உன் மக சிவகாமி இவ்வளவு பிரமாதமா பாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ஐயாவுடைய ஆசீர்வாதம். அவன் முகத்தில் லட்சுமி களையும் நாவல சரஸ்வதி கடாட்சமும் இருக்கு. ஏம்மா சிவகாமி, பிஏ தரமா படிக்கிற? ஆமாங்க. எப்பமா பரீட்சை? இன்னும் ஒரு வாரம் இருக்கு. 2 நாள்ல மெட்ராஸ்க்கு போயிடுவேன். நீ நல்லா படிச்சு உன் அப்பாவனுடைய ஆசையெல்லாம் நீதாமா நிறைவேற்றி வைக்கணும். குழந்தை, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. எல்லாம் ஐயாவோட ஆசீர்வாதம். இது இந்த நெல்லு வித்த வகையிலங்க 57,300 சொச்சம். நம்ம மாந்தோட்டத்திலிருந்து வரவு 12,600 ரூபாய்க்கு. இந்த பணத்தை எல்லாம் அப்படியே தனியா எடுத்து வச்சிருங்க. தர்மகாரியத்துக்காக உபயோகப்படுத்தணும். கணக்கு பிள்ளை ஐயா, குழந்தை நல்லா படிக்கிறாளா? நல்லா படிக்குதுங்க. ஆனா ஏன் தயங்குறீங்க? ஒண்ணும் இல்லைங்க. சொல்ல வந்ததை நீங்களே சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? உங்க பொண்ணு படிக்கிறதுக்கு காலேஜ் கொஞ்சம் பணம் கட்டணும், அவ்வளவுதானே? ஐயா, இது உங்களுக்கு எப்படிங்க? அகத்து நிலகு முகத்திலேயே தெரியுதே. இது பாருங்க கணக்கு பிள்ளை, இரும்பு பெட்டில சேர்த்து வச்சுக்கிற பணத்தை கடைசி காலத்துல எவன் எடுத்துக்கிட்டு போக போறான்? இத புரியாம பல பேர் இதை கட்டி அழுகுறாங்க. அது தெரிஞ்சுட்டு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு பணம் வேணும்? ஒரு 200 ரூபாய் இருந்தா போதுங்க. இந்தாங்க, இதுல ஒரு 400 ரூபாய் இருக்கு. இத வச்சுங்க. சிவகாமி உங்க குழந்தை, என் குழந்தை. எவ்வளவு அவளை நல்லா படிக்க வச்சு முன்னுக்கு என்னுடைய பொறுப்பு. ஐயா, நீங்க ஒரு தெய்வம் ஐயா. பிடிக்காது. வணக்கம் ஐயா. ஓ வாங்க. ஐயா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, உட்காருங்க. என்னங்க உங்க முன்னால? பரவாயில்ல கணக்கு பிள்ளை, உங்களை போல விசுவாசம் உள்ளவங்களால உண்டாக்கப்படுறவங்க தான் என்ன போல முதலாளிங்க. நமக்குள்ள எந்த வித்தியாசம் கிடையாது. சும்மா உட்காருங்க. ஆமா, குழந்தை சிவகாமிட்ட இருந்து கடிதாசி ஏதாவது வந்ததா? பரீட்சையெல்லாம் நல்லபடியா எழுதியிருக்காளா? ஐயாவுடைய தயவனாலையும் முருகனுடைய அருளாலையும் பரீட்சையை நல்லபடியா எழுதியிருக்கலாம். வர்ற வெள்ளிக்கிழமை ஊருக்கு புறப்பட்டு வரதா இன்னைக்கு கடிதாசி வந்திருக்குங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். புத்திசாலி பொண்ணு. அவளுடைய அடக்கத்துக்கும் அறிவுக்கும் ஆண்டவன் அவளுக்கு நல்ல இடத்தை காட்டுவான். எல்லாம் ஐயாவுடைய ஆசீர்வாதம்ங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பாத்தியா வள்ளிமுத்து, எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு கடவுள் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டார். ஐயா, ஆமா, லட்ச லட்சமா பணம் இருந்தாலும் குணமுள்ள ஒரு மனைவி அமையலைன்னா
வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுங்கிறத நான் அனுபவிச்சிட்டேன் ஐயா. என்னையா சொல்றீங்க? ஓடி போன என் மனைவியை பத்தி தான் சொல்றேன். வாடி போனது செடியா இருந்தா மறுபடியும் அதை தண்ணி ஊத்தி வளர விடலாம். ஆனா வாழ்க்கைங்கிற மரம் பட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்யறது? இந்த வயசுல நான் ஒரு திருமணம் செய்துக்க முடியுமா? இல்ல அது ஊர் தான் ஏத்துக்குமா? உண்மைதாங்க. இந்த ஊரே உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கௌரவத்தை நான் காப்பாற்ற வேண்டாமா? கண்டிப்பா. அதுக்கு நீங்க தான் ஒரு உதவி செய்யணும். என்னங்க? நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. மாசம் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்துடுறேன். வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். ஊருக்கு தெரியாம உங்க மகளோட நான் உறவு வச்சுக்கிறேன். அவ வாக்கு கெட்டு போயிடுமோன்னு பயப்பட வேண்டாம். ஐயா, அப்படி ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நானே நல்லபடியா ஒரு பையனை பார்த்து ஊரறிய உன் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். எவ்வளவு செலவானாலும் சரி. சரிதானே? செல்வம் இவ்வளவு கீழ்த்தரமானவரா நீ? உங்ககிட்ட கையேந்தி சம்பளம் வாங்கி சாப்பிட்டு இருக்க பாரு, அந்த நன்றிக்காக பாக்குறேன். இல்ல வள்ளிமுத்து, ஆத்திரப்படாதப்பா. எப்பவுமே நிதானம் தவறக்கூடாது. என் விருப்பத்துக்கு நீ சம்மதிச்சா உன் மக வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அதை விட்டுட்டு இந்த விஷயத்தை வெளியில சொல்லி அவமானப்படுத்தணும்னு நினைச்சா அதை இந்த ஊரும் நம்பாது, நீயும் உயிரோட இருக்க மாட்டேன். நீ இப்படிப்பட்டவன் இப்பத்தானே புரியுது. வள்ளிமுத்து, நல்லா சிந்திச்சு பாருப்பா. வீணா பெரிய மனுஷன் பகையை தேடிக்காது. வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்கிறேன். அதுக்குள்ள நான் நினைக்கிறபடி ஒரு நல்ல முடிவை சொல்லி அனுப்பு.